सर्वविघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कमलापुरवासाय वेदशास्त्रकलात्मने रामस्वामितनूजाय नमस्ते श्रीमुत्तुस्वामिने। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा। महागणपते पालय शुमा महागणपते पालय शुमा महागणपते पालय शुमा महागणपते पालय शुमा मायामय वल्लभ गणपते पालया महागणपते पालया शुमा मायामय वल्लभावते श्री महागणपते पालया शुमा मायामय वल्लभावते श्री महागणपते पालया शुमा। महानटनारायणी नल्लभ महानटनारायणी नल्लभ महानटनारायणी नल्लभ महानटनारायणी नल्लभ मानितदेव देवकी नल्लभ मानितदेव देवकी नल्लभ मानितदेव देवकी नल्लभ महेश्वर गुरु भक्त चंदन मादल बदने दारिंदन महेश्वर गुरु भक्त चंदन मादल बदने दारिंदन बाबा पद बाबा ममल गरि सरि गरि बाबा पद बाबा ममल गरि सरि गरि सरि मम गरि स सा स बाबा मम गरि स सब गरि सरि बाबा गरि स सा स बाबा मम गरि सा बाबा गरि सरि महा गणपते पालया शुमा मायामय वल्लभावते श्री महागणपते पालया। विनायक मूर्ति की जय। आदिपराशक्ति माता की जय। सद्गुरु स्वामिनः जय। आंजनेय स्वामिनः जय। बृहत्साम तथा साम्नां गायत्री छन्दसामहं मासानां मार्गशीर्षोऽहं ऋतूनां कुसुमाकरः என்று பகவான் கீதையில சொல்றார் விபூதி யோகத்துல. அந்த விபூதி யோகத்துல பகவான் எது எதுவாக நான் இருக்கேன் அப்படின்னு 10வது அத்தியாயத்துல நமக்கு தெளிவா காட்டுறேன். அதுல சந்தஸ்ன்னு பார்த்தோம்னா காயத்ரி சந்தஸா சுவாமி இருக்கார். அந்த காயத்ரி சந்தஸ்ல தான் இப்போ நடந்தது விஷ்ணு சஹஸ்ரநாமம், அனுஷ்டுப் சந்தஸ், காயத்ரி சந்தஸ். அப்புறம் விருத்சாம ததா சாம்னா
ஒரு முக்கியமான பாட்டுல நான் எதுவா இருக்கேன்னா பிருகத் சாமம் என்கிற ஒரு காலத்துல இருக்கேன். மாசானாம் மார்கசீஷோகம், மூன்றாவதான மாதத்துல நான் எதுவா இருக்கேன்னா மாதத்துல நான் மார்கழி மாசமா இருக்கேன். மாசானாம் மார்கசீஷோகம் ரித்துனாம் குசுமாகரஹா, அப்படி வசந்த ரித்துவா நான் ரித்துவா இருக்கேன். இப்படி பகவான் ஒன்னொன்னுத்துக்கும் மார்கழி மாசத்தோட பெருமையை சொல்லிட்டு வந்தார். இந்த மார்கழி மாசத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டோம்னா, ஆண்டாள் சொன்ன மாதிரி சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேடுறா, எப்படின்னு காலையில எழுந்துட்டு பகவானை சேவிக்கணும். அதுக்குதான் மார்கழி மாசம்னு நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த மார்கழி மாசத்துக்கு எப்படி சேவிக்கணும்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி நிறைய உற்சவங்கள் நடத்தணும், நிறைய இந்த மாதிரி சமர்ப்பணம்லாம் நடக்கணும், நிறைய பகவான ஸ்மரணம் பண்ணும்படியான கச்சேரிகள் நடக்கணும். அந்த கச்சேரிகள் பிரயோஜனம் என்னன்னா பகவானோட ஸ்மரண வேணும். இந்த பகவானோட ஸ்மரணம் இருந்தா அப்போ இந்த மாசத்துக்கோட பிரயோஜனம், அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு கச்சேரியோட விசேஷம் என்னன்னு கேட்டோம்னா, பொதுவா ஒரு பாட்டு இருக்கணும். அந்த பாட்டு இருந்தாதான் கச்சேரி. அந்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு கூட பக்கவாதிகள் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் பாட்டா பாடினானா அது எப்படி இருக்கும்னா ஸ்லோகம் மாதிரி இருக்கும், ஒரு ரிசைட்டேஷன் மாதிரி இருக்கும். அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு இந்த பக்கவாதியெல்லாம் தேவைப்படுறது. ஆனா அந்த பாட்டு எப்படின்னா நம்ம காதுக்கு இனிமையா இருக்கும். அதுதான் அது கர்நாடக சங்கீதம்னு பேரு. கர்ணம்னா காது, அட்டக்கம்னா அந்த காதை நம்மள அட்ராக்ட் பண்ணும்படியா இருக்கு. அதனால கர்நாடக சங்கீதம்னு பேர். அதான் வேதமே சொல்றது, கர்ணாஹா வியாம்பூரி விஸ்ருவம். அந்த காது எதுக்காக பிரயோஜனம்னா நல்ல விஷயத்தை பயன்பட்டு கேட்கறதுக்கு தான். அதுக்குதான் அந்த காது படைத்த பிரயோஜனம். இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டோம்னா மூணே முக்கியத்துவம். இந்த மூணு பார்ட்ஸ். அந்த 3 பாட்டு என்னன்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ராகம், ரெண்டாவது பாவம், மூணாவது தாளம். இந்த 3த்து அடிப்படையா தான் கர்நாடக சங்கீதம்னு இருக்கு. ஸ்ருதியும் லயத்தும் சொல்லலாம். அந்த ராகம் இருக்க தொட்டுனாதான் ஒரு பாட்டோட பேஸ்மெண்ட் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். இப்படியே இந்த மூணு பார்ட்ஸுக்கு ஒருத்தர் உயிர்ப்பிச்சது யாருன்னு கேட்டோம்னா இந்த 3 மும்மூர்த்திகள் தான். முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள், ஷியாமா சாஸ்திரி அவர்கள், தியாகராஜ சுவாமிகள் அவர்கள், இந்த 3 பேரு தான் இந்த 3 பாவத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஷியாமா சாஸ்திரி அவர்கள் தாள ஞானத்தை காட்டியிருக்கார். நிறைய கீர்த்தனைகளை பார்த்தோம்னா, பாவம்னு பார்த்தோம்னா தியாகராஜோட கீர்த்தனைகள் எப்படி ராமரை கொஞ்சிருப்பார், இந்த ராமரை எப்படி அனுபவிச்சிருப்பாருன்னு அந்த ராமரோட பாவம் எங்கன்னு கேட்டோம்னா, ராமர் அனுபவிக்கிற பாவம் எங்கேன்னு பார்த்தோம்னா தியாகராஜோட கீர்த்தனைகள் தான். அப்புறம் முக்கியமா ராகத்தோட பாவம்னு பார்த்தோம்னா தீட்சிதர் கீர்த்தனம் தான். அதனால இன்னைக்கு நம்ம தீட்சிதரோட சங்கீத உபன்யாச சரித்திரம் கேட்க போறோம். அவர் வந்த பரம்பரையோ எப்பேற்பட்ட பரம்பரையும் சொன்னோம்னா, யார் யாரோட கையெழுத்தினால இப்ப சங்கீதம்னு ஒண்ணு ஆரம்பிச்சதோ முக்கியமான 72 மேலகர்த்தா ராகம். அந்த 72 மேலகர்த்தா ராகத்தினாலதான் நமக்கு ராகம்னு ஒண்ணு கிடைக்கிறது. அதுதான் மேலகர்த்தானா அதுதான் பேரண்ட் ராகம்னு சொல்லுவா. அதுலேருந்து இப்போ புன்னாகவராளி, பைரவி போன்ற ராகங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா அது ஜென்ய ராகம்னு சொல்லுவோம். அது ஒண்ணுத்திலேருந்து ஆரிஜினேட் ஆகி வந்தது, அதுதான் ஜென்ய ராகம்னு சொல்லுவோம். இப்படி 72 மேலகர்த்த ராகம் ஆரம்பிச்சவர் யாருன்னா வெங்கடமகி அவர்கள். அவர் யாரும் கிடையாது. அந்த வெங்கடமகிகள் கோவிந்த தீட்சிதரோட திருக்குமாரர். அந்த கோவிந்த தீட்சிதர்னாலதான் இப்ப கும்பகோணம் கும்பகோணமா இருக்கு. அவர்னாலதான் மகாமக குலமே ஆரம்பிச்சது. இந்த மகாமக உற்சவம்னு சொல்றோமே, அவரோட தபசக்தினால கங்கை, யமுனை, காவேரி போன்ற நதிகளை ஒரு தீர்த்தத்துல ஆவாகனம் பண்ணினார். அதனால இந்த கும்பகோண கஷேத்திரமே ஆச்சரியமா இருக்கு. இப்ப கும்பேஸ்வரர் பாக்குறோமே, இப்ப சாரங்கபாணி கஷேத்திரம் பாக்குறோமே, போன்ற நிறைய கோயில்கள் அனைத்தும் திருப்பணி செய்தவர். அப்பேற்பட்ட கோவிந்த தீட்சிதரோட பரம்பரையில வந்தவர் தான் ராமசாமி தீட்சிதர் அவர்கள். அவர் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தார்னா வேதத்தில் சிறந்தவரா இருந்தார், அப்புறம் சங்கீத ஞானம் உடையவரா இருந்தார். ஆனா காலக்கிரமேண பின்னாடி அவர் குருநாதரான சிதம்பர யோகீஸ்வரர், அந்த சிதம்பரநாத யோகீஸ்வரர் தேர்ந்து சக்தி உபாசனத்தை பெற்றுக்கொண்டார். சக்தி உபாசனத்தை பெற்றுக்கொண்டு
அவர் இத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணி அம்பால வந்து சாட்சாத்கரிச்சார். ஆனா மனசுல என்னன்னா ஒரு புத்திர சந்ததி ஏற்படணும்னு ஆசை. தன்னோட சங்கடத்தை தன் குருநாதர்கிட்ட போய் தெரிவிச்சார். அவரு சொன்னார், அந்த பக்கத்துல வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கே, அதுக்குள்ள இருக்க வேலூர்னு வந்து பிராச்சீனமான க்ஷேத்திரம். வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மாயவரத்தை தாண்டி போனா வைத்தீஸ்வரன் கோயில் மாயவரத்தோட எல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு பிராச்சீனமான பேர் என்ன, புல் இருக்க வேலூர். இத மூணா பிரித்தா வந்து நமக்கு சுலபமா இருக்கும். புல்லுனா பக்ஷி, ஜடாயு சம்பாதியோட அவதார க்ஷேத்திரம். இருக்குனா வந்து ரிக்வேதம் ஸ்தோத்திரம் பண்ண பரமேஸ்வரர். வேலூர்னா முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம். அதனால புல் இருக்க வேலூர். இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல ஒரு பரிகாரத்தை சொன்னார். அந்த அம்பாளுக்கு பேர் தைலாம்பிகைன்னு பேர். வந்த பக்தர்களுக்கு யாருக்கா அடிப்பட்டதோ, தேவர்கள் அடிப்பட்ட தேவர்களுக்கு வந்து எண்ணெயை தடவினர். அந்த தைலாம்பிகைக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாலாம்பிகைன்னு பேர். அந்த பாலாம்பிகைக்கு வந்து ஒரு மண்டலம் என்ன உங்களுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கேனோ அந்த மண்டலத்துல வந்து அம்பாளை வந்து தாந்திரிகமான உபாசனம் பண்ணு. அந்த மந்திரத்தை உபாசனம் பண்ண பட்சத்துல உங்களுக்கு நல்ல புத்திர சந்ததி ஏற்படும், சத்புத்திரன் உண்டாகும் அப்படின்னு அனுகிரகம் பண்ண உடனேயே இவர் குருவோட வாக்கு வந்து வேத வாக்கா ஏற்றுக்கொண்டு 40 ஒரு மண்டலத்துக்கு அம்பாள் ஆராதனை பண்ணின. 40ஆம் நாள் மண்டலம் பூர்த்தியானது. அப்போ அம்பாள் வந்து சொப்னத்தை தரிசனம் கொடுத்து முத்த கொடுத்த. அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குற, என்னம்மா புத்திரனை கேட்ட நீங்க முத்த கொடுக்கிறேன். இந்த முத்துதான் இந்த பரம்பரையே முத்தாக்கிடும், வேற யாரும் இல்ல, முத்துக்குமார சுவாமி தான் அவதாரம் பண்ண போறாரு சூச்சனையா காட்டினர். அதனால அம்பாள் அனுகிரகத்தினால, பாலாம்பாலும் வைத்தியநாதர் அனுகிரகத்தினால 24வது மார்ச் 1274ஆம் தேதி அன்னைக்கு முக்கியமா மன்மத வருஷம், 60 வருஷத்துல மன்மத வருஷத்துல, அதுல பால்குண மாசம், பங்குனி மாசம், இந்த பால்குண மாசத்துல கிருத்திகா நட்சத்திர அன்னைக்கு தீட்சிதர் அவதாரம் பண்ற. அவருக்கு முத்துசுவாமி அப்படி முருகப்பெருமான ஞாபகம் வச்சு இந்த பேரை வச்சார். முருகப்பெருமான அம்சம் எதுக்காக வந்திருக்காருன்னா பக்தியை காட்டுறதுக்காக தான். ஏன்னா இப்போ 1274 இப்ப சொல்லிட்டேன். அந்த வருஷம் பார்த்தா 300 வருஷமா வெள்ளக்காராவோட ஆட்சி தான் நடக்கிறது. அப்போ வட இந்தியா பார்த்தா முக்காவாசி சீனமாயிடுச்சு. அவ வந்து இப்போ இங்கிலீஷ் கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. யார் ஒரு யூனிட்டி இல்ல. ஆனா மெட்ராஸ் பார்த்தா முக்காவாசி கெட்டு போயிடுச்சு. ஏன்னா அங்கதான் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வெள்ளக்காரோட ஆட்சி இருக்கு. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில வந்து எல்லாரும் பக்தியை விட்டு போயிட்டார். எல்லாரும் பக்தி வந்து யாரும் பக்தியும் பண்ண முடியல. ஆனா வெள்ளக்காரோட தாக்கம் வந்து எங்கன்னா நம்ம காவேரி பக்கத்துல வந்து இல்லவே இல்லை. அதனால்தான் மகான்கள் வந்து காவேரிச்ச மகாபுண்ணியா பிரதீச்சிஞ்ச மகாநதி அப்படின்னு பாகவதம் சொன்ன மாதிரி காவேரி நதிக்கரையில வந்து மகான்கள் அவதாரம் பண்ண போறா. அதை காட்டுறதுக்கு தான் முருகப்பெருமான் வந்து ராக பாவத்தையும் முக்கியமா அத்வைத பக்தி, அத்வைத சம்பிரதாயத்தை காட்டுறதுக்கு தான் வந்து தீஸ்வரவாலா அவதாரம் பண்ணினார். ஒரு சின்ன வயசுல அவர் எப்படி இருந்தார்னா மேதாவிலாசத்தோட இருந்தார். சம்ஸ்கிருத பாடத்தெல்லாம் எல்லாத்தையும் கற்பித்தார். அப்புறம் வேதத்தை வந்து கிரமமா அத்தியனம் பண்ணிட்டார். 1 வருஷம் 2 வருஷம்னா 16 வருஷமா வேதத்தை வந்து அத்தியனம் பண்ண குருகுல வாசத்துல. இவர் அனாயாசமா எல்லா வேதத்தையும் கத்துந்தார். ஏன்னா முருகப்பெருமானாச்சே, அப்படி ஞான ஸ்வரூபமா இருக்காரு. குஹாயாம் வசந்தம் சுபாசால சந்தம் அப்படின்னு அவர் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கார் முருகப்பெருமான். அப்படி எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவராதுனால அவர் வேதத்தை வந்து சுலபமா கத்துட்டார். ஆனா வந்த எல்லா சங்கீதத்தையும் சாஸ்திரத்தையும் வந்து யாருக்கிட்ட கத்துட்டாருன்னா வரையா அந்த திரு தகப்பனார்கிட்ட கத்துட்டார். அவரோ வந்து சங்கீத ஞானம் உடையவர். பெருசா பெரிய கச்சேரியெல்லாம் அவர் ஒன்றும் பண்றது இல்லை. அவர் வந்து பாடுறது எதுக்காக பாடுறேன்னா சுவாமியோட திருப்திக்காகவே. அதனால கோயிலா வேதாத்தியனம் பண்ணதுக்கு அப்புறம் அம்பாளுக்கோ பெருமாளுக்கோ சிவனுக்கோ ஏதாவது ஒரு பாட்டை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சின்ன வயசுல இருந்தே சரளி வரிசை ஆரம்பிக்கிற பரியந்தம் சரளி வரிசையிலேருந்து கீர்த்தன பரியந்தம் அத்தனையும் கருத்து கொடுத்தார். என்னெல்லாம் பிராச்சீனமா எந்த மகான்கள் வந்து கீர்த்தனங்களை வந்து எழுதினாரோ அருளினாரோ அது வந்து சொல்லி கொடுத்தார்.
இதுக்குன்னா மகான்களோட கீர்த்தனம் பிரயோஜனம் என்ன தெரியுமா? அதோட பிரயோஜனம் என்ன? அது கத்திந்த பிரயோஜனம் என்னன்னா நமக்கு அந்த பாவம் வரும். அவன் உச்சிஷ்டத்தை சாப்பிட்டா நமக்கு பிரயோஜனம். அதான் பாகவதமே சொல்றது, உச்சிஷ்ட லேப்பா அனுமோதிதோ விஜயி சகுத்ஸ்ப முஞ்சே தத அபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரபுத்தஸ்ய விசுத்த சேதசா தத் தர்ம ஏவ ஆத்ம ருச்சி பிரஜாயதே. அப்படி நாரதர் வந்து தன்னோட அனுபவத்தை சொல்றார் பாகவதத்துல. தான் வந்து எதனால சுலபமா எப்படி நாராயணர் ஆராதனை பண்ண முடிஞ்சது, எப்படி நாராயண நாராயண நாராயணன் பஜனை எப்படி பாட முடியுது, என் வாக்குல 24 மணி நேரம் 360 நாட்களா நான் வந்து நாராயண நாம எதனால சொல்றேன்னா அந்த மகான்கள் கொடுத்த உச்சிஷ்டம். அந்த மகான்கள் கொடுத்த உச்சிஷ்டத்தை வந்து நான் வாங்கி நானே ஸ்வீகரணம் பண்ணினேன்னா, நான் ஏத்துனா தர்ம ஏவ ஆத்ம ருச்சி, அந்த தர்மத்துக்கு மேல ஒரு ருச்சி ஏற்படும். ஏன்னா புறத்தியார் கேட்டா, ஏண்டா எப்ப பார்த்தாலும் சாமியே கும்பிடுற, ஏண்டா உனக்கு வேலை இல்லையா, சாமி ஏண்டா கும்பிடுற, போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? அம்மா சொன்ன, பகதாத்து மாமி சொன்னா, அசலாத்து மாமி சொன்னா, சுவாமியை கும்பிடு கும்பிடு கும்பிடுன்னா அதான் கடமையேன்னு பண்றேன் அப்படின்னு பதில் வராம, என் சுவாமி என் பிராணநாதன் என்னை எல்லாரையும் வாழ வைக்கிறவர் அப்படின்னு இந்த பாவம் ஏற்படும். அது வந்து உன் மூச்சு சுவாசமா ஆயிடும். அந்த மூச்சு சுவாசம் ஏற்பட்டதுன்னா அப்படி பண்ற பக்தி வந்து கபடமே கிடையாது. அதனால மகான்களோட கீர்த்தனைகள், பிராச்சீனமா வாழ்ந்த மகான்களோட கீர்த்தனைகள் வந்து சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்த அத்தனை சாஸ்திரத்தையும் கத்துண்டு, வேதத்தையும் கத்துண்டு, சங்கீத சாஸ்திரமும் கத்துண்டு, முக்கியமா வீணை வாசிக்கிறதுக்கும் கத்துண்டார். அதனால அவர் வந்து பாடவும் செய்வார், வீணையும் வாசிப்பார். அத்தனையும் கத்துண்ட உடனே எதிர்ச்சையா அங்க வந்து ஒரு முதலியார் வந்தார். அவரு பேரு வந்து முத்துகிருஷ்ண முதலியார்னு பேர். அவர் வந்து எங்க இருக்காருன்னு கேட்டோம்னா மணலியில இருக்க. அவர் மணலியில வந்து ஒரு துபாஷா இருக்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில. ஏதோ யாத்திரை பிரேக் கிடைச்சது, அதனால திருவையாறு போய் தியாகராஜ சுவாமி தரிசனம் பண்ண போனார். அங்க தரிசனம் பண்ண போகச்சே ஒரு அருமையான சம்பவம். அப்போ கமலாம்பா சந்நிதி இழுத்தாப்புல தன் தகப்பனாரான ராமசுவாமி தீட்சிதர் வந்து அவர் பாட்டுக்கு வந்து தன்னை மறந்துட்டு அம்பால நினைச்சுட்டு பாடுற, அம்பாள் கிருபையை நினைச்சுட்டு பாட 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 வந்தவருக்கு உள்ள வந்து ஒரு உருக்கம் ஏற்பட்டது. அதனால இவருக்கு ஏதாவது சேவை பண்ணணுமே, ரொம்ப வருஷமா அந்த வெள்ளக்காரா கீழேயே வேலை செஞ்சு என் ஷூவையும் என் கைகாலையும் அறுக்காட்டினான். என் மனச வந்து தூய்மை ஆக்கணும்னா இப்பேற்பட்ட மகனியருக்கு நான் வந்து சேவை செய்யணுமே. அதுதான் இரண்யகசிபு கேட்டார் பிரகலாதர் கிட்ட, பிரகலாதா நீ எப்படி அவ்வளவு பக்தி பண்ற, நீ பக்தி பண்றத பார்த்தா எவ்வளவு ஒருத்த வந்து ப்ரொவோக் பண்ணி பண்ற மாதிரி தெரியல, நீ பக்தி பண்றத பார்த்தா உன் ஹிருதயத்திலிருந்து வரா மாதிரி இருக்கு, எப்படி வருது பிரகலாதா அப்படி கேட்டா பிரகலாதர் சொல்ற, மகீயசாம் பாதரஜாபிஷேகம். எனக்கு தெரியலப்பா, எத்தனை மகான்களை வந்து பூர்வஜன்ம வாசனையினால அவளை தொழுது 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 நமஸ்காரம் பண்ணி அவ திருவடி கெட்டியா புடிச்ச அனுகிரகத்துலதான் வந்து இப்ப கத்கதமா தன மறந்து பகவான் நினைச்சு ஸ்மரணம் பண்ற. இல்லைன்னா வந்து என் வாக்குல நாராயணான்னு வர வாய்ப்பே இல்லை. தாராளமா என் வாக்குல ஹிரண்யாயனமான ஒரு தைரியமாவும் சொல்லுவேன், உனக்கு பயந்துட்டு நான் சொல்லுவேன். உனக்கு எழுத்தாப்புல நிக்கிறது என்ன, பலங்கி வைகுண்டஹா, அந்த பகவான் பலம் கொடுத்ததுனாலதான் மகீயசாம் பாதரஜாபிஷேகம். அந்த மகான்களோட திருவடி கெட்டியா பிடிச்சதுனாலதான் என் வாக்குல அந்த நாமம் வருது. அப்படின்னா மகான்களோட வாக்கு, மகான்களோட திருவடி பிடிச்சதுனால வாக்கு வந்த பகவானோட நாமம் வரும். அப்படிங்கிற இந்த பகவானோட குணங்கள் வரும். அப்பேற்பட்ட மகனியர்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு இந்த விராஸ்தாருக்கு தோணிட்டு உடனேயே இவர் நமஸ்காரம் பண்ணினார். கொஞ்சம் வெக்கப்பட்டார் ராமசுவாமி தீட்சிதர். அதனால இவர் பார்த்து நமஸ்காரம் பண்ணி இவர் கேட்டார், சுவாமி எங்க ஆக்கு நீங்க வரையலா, எங்க மணலியில இருக்கு, சென்னையில இருக்கு, மெட்ராஸ்ல இருக்கு, எங்க ஆக்கு கொஞ்சம் வரையலா அப்படின்னு கேட்டு இவருக்கு எல்லா வசதிகளும் எல்லா கிஃப்டும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து உபகாரம் பண்ணி இவரை வந்து திருவாரூர்ல இருந்து மணலி மெட்ராஸ்க்கு வந்துட்டார். அவர் ஆத்திலேயே தங்கிட்டு இருந்தார். இத்தனை வருஷமா அவர் ஆத்துல தங்கச்சே சின்ன வயசான தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சிதர் வந்து சங்கீதம் வந்து அத்தனையும் கற்பித்தவர். அதனால இவ ஆத்துல எப்பவுமே நித்திய கச்சேரி நடக்கும், நித்தியமா கான்சர்ட் நடக்கும் ஆத்துல.
ஆனா இவருக்கோ வந்து இந்த பையனை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, லோகத்தை எல்லாத்தையும் காட்டணும்னு அந்த ஆசை இருக்கு. ஆனா காலம் வந்து தெரியல, கடைசியில ஒரு காலகதி அடைஞ்சிட்டார். நாளை இவர்கிட்ட ஒரு பையன் இருக்கார், அவர் பேரு வெங்கடகிருஷ்ண முதலியார்னு பேர். அப்பாவுக்கு அப்புறம் அடுத்த போஸ்ட் வந்து இவர் தபாஷ் ஆயிட்டார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில. அப்பா விட இன்னும் அதிகபட்சம் ஆர்வம் ஜாஸ்தியா காட்டுறார், இவரை எங்கேயாவது கொண்டு சேர்க்கணும், இவரை வந்து உலகத்துல வந்து பிரபலப்படுத்தணும், இவர்கிட்ட வந்து இவரோட ஸ்பரிசம் மட்டும்தான் லோகமே வந்து சுத்தமாயிடுமே அப்படின்னால இவரை வந்து கொண்டு வந்து இப்ப சொல்றோமே போர்ட் செயின்ட் ஜார்ஜ், அந்த போர்ட் செயின்ட் ஜார்ஜ்ல வந்து வாயிஷன் போனார். வெங்கடகிருஷ்ண முதலியாரும் ராமசாமி தீட்சிதர் வாழும் திருக்குமாரான முத்துசுவாமி தீட்சிதர் வாழும் அவரோட 2 தம்பிங்க பாலுசுவாமி தீட்சிதர் வாழும் சின்னசுவாமி தீட்சிதர் வாழும், இவா 4 பேரும் சேர்ந்து இந்த போர்ட் செயின்ட் ஜார்ஜுக்கு போனார். அங்க போகச்சே பார்த்தா ஒரே பேண்ட் மியூசிக், அங்க இருக்கிறவா வந்து எல்லாமே ஒரே ஒரு டியூன்ல தான் பாட்டே பாடுறான். அங்க இருக்கிறவா வந்து இங்கிலீஷ் ஆந்தம் வந்து God Save the Country அப்படின்னு இங்கிலீஷ் ஆந்தம் பேர். அத வந்து நிறைய பேண்ட் மியூசிக் நிறைய ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் கேட்டிருக்கான். அதை கேட்டு இந்த தீட்சிதர் வாளுக்கும் ஆர்வம் வந்தது. ஆர்வம் இந்த சென்ஸ் வந்து அதை வந்து நல்லா 10 பேர்கிட்ட பிரபலிக்கணும்னு ஆசை. அதுக்கு தத்வாரா என்ன ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற கலனல் வந்திருக்கார். அந்த கலனல் பிரவுன் வந்து இவர்கிட்ட காட்டினார். தீட்சிதர் வாளோட அப்பாட்ட போய் சொல்லி இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்து பாட்டு இருக்கு, God Save the Country இருக்கு ஆந்தம், அந்த God Save the Country வந்து சாமானிய ஜனங்களுக்கு வந்து தெரிவிக்கணும், அதனால அந்த தெரிவிக்கணும்னு அவர் கொஞ்சம் விஞ்ஞாபிச்சார். உடனே தீட்சிதர் வாள் என்ன பண்ணாருன்னா ஒரு இங்கிலீஷ் சாங்க பாடினார். அது இங்கிலீஷ் சாங் ஏற்ற டியூன் வந்து அதோட என்ன சீக்ரெட் என்னன்னா God Save the Countryயோட டிரான்ஸ்லேஷன் சம்ஸ்கிருதத்துல பண்ணிருக்கார். ஆனா அதுல என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா God Save the Countryன்னு சொல்ல முடியாம அதுல அம்பாள் தேவி மாதா பராசக்தியே இந்த உலகத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு லைன் சொல்றார். இந்த லைனை சொல்லிட்டு இப்போ மேல நொட்டுஸ்வரத்தோட ஒரு சாம்பிள் நம்ம பார்ப்போம். சந்ததம் பாஹிமாம் சங்கீத ஷியாமலே சர்வாதாரே ஜனனி சித்திதார்த்த பிரதேச சித்ரூபிணி சிவே ஸ்ரீ குருகுர பூஜிதே சிவமோகாகாரே. சாரி, அந்த சங்கீத சந்ததம் பாயிமம் சங்கீத ஷியாமலே அப்படின்னு அம்பாளை பார்த்து பிரார்த்தனை பண்ற. சர்வாதாரே ஜனனி சிந்திதார்த்த பிரதாயினி அப்படின்னு எல்லா சிந்தையும் வந்து அறுக்கிறவா இருக்க. எல்லா சிந்தையும் அறுக்கிறவ என்ன பண்றான்னா லோகத்தையும் காப்பாத்துறா அப்படின்னு நொட்டுஸ்வரத்தோட டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டேன். இப்போ ஒரு சாம்பிளை நம்ம பார்க்க போறோம்.
பல நொட்டுசுரங்கள் வந்து கொடுத்தார். விதவிதமான தெய்வங்களை வச்சு தெய்வங்களை வந்து போட்டி போடும்படியா பல நொட்டுசுரங்கள் கொடுத்துருக்கார். இப்போ அம்பாள் பத்தி பார்த்தோம், இப்போ பெருமாள் பத்தி எழுதியிருக்கார், அப்புறம் பரமேஸ்வரனை பத்தி எழுதியிருக்காரு. இப்படின்னு பல நொட்டுசுரங்களை கொடுத்துருக்காரு. ஆனா என்னன்னா அந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஏன்னா அப்போ எல்லாரும் வந்து கவர் வைக்கிறது இந்த இங்கிலீஷ் மியூசிக். பெருமாளோட உற்சவத்துக்கும் இங்கிலீஷ் மியூசிக் தான் வந்து அந்த நோட்டை வச்சுதான் வந்து சுவாமியை வந்து இருந்தொருள் பண்ணுவார். அதே மியூசிக்கை வச்சுதான் வந்து தீக்ஷிதர்வாள் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனா முக்கியமா வந்து அவரோட தொண்டு என்னன்னா கர்நாடிக் மியூசிக்ல என்ன பெரிய தொண்டுனா வயலின் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே வீணையை தான் வந்து வச்சுப்பார் பக்கவாத்தியமா. இப்போ வயலின் எப்படி இருக்குன்னா எடுத்துன்னு வரது கொஞ்சம் சுலபமா ஈஸியா இருக்கு. அப்புறம் முக்கியமா வந்து தெய்வத்தின் குரல்ல பெரியவா அதை பத்தி ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த வயலினுக்கு வந்து என்ன இன்னொரு பேருனா தனுர் வீணைன்னு பேர். அது ஒரு விதமான வீணை தான். அந்த தனுர் வீணையை வந்து முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா தீட்சிதர்வாள் தான். அதுல தன்னோட தம்பியான பாலுசாமி தீட்சிதர் வந்து வயலின்ல வந்து மகா கெட்டிக்காரனா ஆயிட்டார். அதுல இருந்தே பிற்காலத்துல வந்து நிறைய சிஷ்யர்கள் வந்து வந்திருக்காரு. முக்கியமா தஞ்சாவூரோட சகோதரர்கள் பொன்னையா பிள்ளை, வடிவேலு பிள்ளை, சிவானந்தம் பிள்ளை போன்றவர்கள். இவர்களாலதான் வந்து பரதநாட்டிய சாஸ்திரம்னு தனியா வந்திருக்கு. பரதநாட்டியம்னு பரதம் நாட்டியம்னு புதுசா வந்திருக்கு. அப்புறம் முக்கியமா வந்து திருக்கோவடி காவல் கிருஷ்ணாயர் வந்து அவர் தான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு வயலின் வந்து கர்நாடிக் மியூசிக்ல கொண்டு வந்திருக்கார். என்னதான் தீட்சிதர்வாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அவரோட சிஷ்யரான கிருஷ்ணாயர் வந்து வயலின் வந்து கர்நாடிக் மியூசிக்ல கொண்டு வந்தார். மேல சிதம்பரநாத யோகீஸ்வரர் வந்து காசி யாத்திரை கிளம்புறார். காசி யாத்திரை கிளம்புறச்ச போற வழியில வந்து அப்படி மணலியான மெட்ராஸ்க்கு வந்து அமர்ந்தார். அப்போ வெங்கடகிருஷ்ண முதலியாரும் ராமசுவாமி தீட்சிதர்வாளும் அப்புறம் தன்னோட 3 திருக்குமாரனும் 3 பேரும் சேர்ந்து இவரை சுவாகத்தம் பண்றார். ஏன்னா பொதுவா மகான்கள் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார். வாச்சே பகூனாம் கலஹா பவே பார்த்தா துவயோரப்பி ஏக ஏவ சரே தஸ்மாத் குமாரிய இவ கங்கனஹா அப்படின்னு ஏகாதச ஸ்கந்தத்துல வந்து அவதூதர் வந்து யது மகாராஜ் உபதேசம் பண்ற. சன்னியாசி எப்படி இருப்பார் தர்மத்தை நம்ம காட்டுற. அவ வந்து எங்க கலகம் இருக்கோ ஏகையோ சரே தஸ்மாத் குமாரிய கங்கனா, அந்த எங்க 2 பேர் 4 பேர் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு சாதனை வந்து ஏகாந்தமா பண்ண முடியாது. ஒரு கூட்டத்தோட இருந்துட்டோம்னா சாதனையே பண்ண முடியாதுன்னா அவ வந்து ஒரு விஷயம் பேசுவா, இவர் வேற விஷயம் பேசுவா, அவ வந்து தனக்கு தோணியதை பேசுவா. சில பேர் வந்து அவ அபிப்பிராயம் பேசிட்டு இருப்பா. அப்புறம் ஏகாந்தமா உட்காந்து தியானம் பண்ணணும்னா கஷ்டம். ஏகாந்த உட்காந்து பகவானோட குணத்தை பேசணும்னா கஷ்டம். அதுக்கு வந்து ஏக ஏவ சரே தஸ்மா ஒட்டேரி பாதையா ஆத்தியாத்மிக மார்க்கத்துல கிளம்பணும். அப்படி மகான்கள் வந்து எப்பொழுதுமே ஒத்தரா இருப்பார். ஆனா இங்க அவர் எதுக்கு வந்திருக்காரு கேட்டோம்னா அனுகிரகம் பண்றதுக்கு தான் வந்திருக்க, பெரிய அனுகிரகம் பண்றதுக்கு தான். ஆனா அவர்கள் வந்து அவரோட செயல் எப்படி இருக்கும்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவன் வந்து பாம்பு போல இருப்பான். அந்த பாம்பு கிட்டே இருந்து என்ன கத்துக்கணும்னா அது ஒரு இடத்துல ஒரு பொந்துல இருக்கும்னா மறுநாள் வந்து வேற பொந்துல இருக்கும். இப்படின்னு ஒரு குகையில ஒரு பொந்துலையும் ஒரு குகையிலையும் மாத்தி இருக்கும், இடத்த மாத்திட்டே இருக்கும். அப்படின்னு இந்த பாம்போட விருத்தி மாதிரி சன்னியாசி வந்து யாத்திரை பண்ணணும். அப்படின்னு எதிர்ச்சையா வந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டார். இந்த வெங்கடகிருஷ்ண முதலியார் வந்து இவ வந்து மரியாதை கொடுத்து சுவாமிகளை வந்து ஆத்துல தங்கும்படியா வச்ச பெரிய மாளிகைவா ஆத்துல தங்கும்படியா வைக்கிறச்ச அந்த சமயத்துல வந்து தன்னோட சுவாமியை கொண்டு வந்து இவா பூஜை பண்றான். காலையில எழுந்தினா இவா எல்லாரும் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு இவர் வந்து சுவாமியை வந்து ஆராதனை பண்ணுவார், பூஜை பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார். அப்போ இந்த மூவர்களும் வேதத்தை கத்துண்டவர், சூராத்தியாயி. வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி சுவாமி சந்நிதி எழுத்தாப்புல நான் வேதத்தை வந்து கத்துண்டு அத்தியனம் பண்ணுவா. அப்புறம் சங்கீத உபச்சாரம் பண்றச்சே யாராவது ஊர்ல யாராவது ஒருவர் வந்து பாடுவார். ராமசாமி தீட்சிதர்வாள் பாடுவார், கூட வந்து தன் திருக்குமாரான முத்துசுவாமி தீட்சிதர்வாள் வாங்கி பாடுவார். இப்படி மூவரும் வந்து அவா பாட்டு சுவாமி கைங்கரியம் பண்றார். அந்த கைங்கரியத்துக்கு சந்தோஷப்பட்டு சிதம்பரநாத யோகீஸ்வரர் சந்தோஷப்பட்டு
ராமசுவாமி தீட்சிதர் வந்து விஞ்ஞாபிக்கிறார். என்ன விஞ்ஞாபிக்கிறான்னு கேட்டோம்னா, சத்புத்திரன் வேணும், உன் பையனுக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அலற. ஏன்னா இவர் தபஸ் பண்ணி அம்பாளை வந்து தாந்திரோபாசனம் பண்ணி ஒரு மண்டல காலம் விரதத்தோடு அனுஷ்டிச்சுட்டு பாலாம்பிகையை வந்து தன் மனசுல நினைச்சிருந்து அந்த மந்திரத்தை வந்து கோடியாவதி லட்சாவதி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஒரு மண்டலத்துக்கு சுவாமி ஆராதனை பண்ணி பையனை விட்டு கொண்டார். ஆனா விட்டு போறதுக்கு அவருக்கு மனசு வரல. ஆனா அவர் பண்றது அனுகிரகம் தான், பையனை வந்து சுவாமிகிட்ட கொடுக்கறது அனுகிரகம் தான். இருந்தாலும் அந்த புத்திர பாசம் அவர் தடுக்கிறது. ஏன்னா மூத்த பையனாச்சே, என்னால விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையே. திருவாரூர்ல இருந்து மணலிக்கு வந்திருக்கேன், ஆனா இவர்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு மனசும் முடியல. ஆனா இருந்தாலும் என் குருநாதன் இவரோட அனுகிரகத்தான் வந்து தீட்சிதர்வாலே அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனா கொடுக்க எனக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் இவர் தடுக்கிற சுவாமியில விஞ்ஞாபிக்கிற, சுவாமி சபிக்கணும், வேற ஏதாவது சொல்லுங்க சுவாமி, உங்க ஆக்கையும் அவசியம் நான் நிறைவேற்றிடுவேன். அவர் சொல்ற, நீ என்ன குருவா வகிச்சிட்டல, அதனால நான் சொல்றது வந்து ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துக்கோ, இல்லைன்னா இப்பவே நான் வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சுவாமி சொல்ற. இவருக்கும் மனஸ்தாபமா இருக்கு. எப்படி நான் அவரை திருப்திப்படுத்துறது, எப்படி அவரை சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு இவருக்கு தெரியல. ஆனா ரொம்ப வினம்பரையா இருக்கு, ரொம்ப மிருதுஸ்வபாவம், பாவம் எடுத்து சொல்லணும்னு இவருக்கு முடியல. சொல்லணும் 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 பிரயத்தனம் பண்ற, ஆனா பேச முடியல, எடுத்து பேச முடியல. அப்போ இந்த முதலியார் வந்தார், பக்தியோட நமஸ்காரம் பண்ணி சுவாமி சேவிக்க வந்தார். இவர் முகத்தை பார்த்தார், தீட்சிதர் முகத்தை பார்த்து, ஐயா நீ ஏன் ஐயா ரொம்ப கஷ்டப்படுற, உன் முகத்துல வந்து மாற்றம் தெரியுது, என்னாச்சு ஐயா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த விஷயம் வந்து இவரே சொன்ன. மகான் யோகி வந்து என்னோட மூத்த பையனான முத்துசுவாமி தீட்சிதர்வாளை வந்து கூப்பிடுறார், அதனால என் மனசு வந்து மனஸ்தாபமா இருக்கு, கொடுக்கலாமா வேணாமான்னு. இவரோ யோஜனை இல்லாம சொன்ன, ராமாயண கதை தெரியுமா ஐயா, என்னப்பா சொல்றேன்னு. இதே கட்டம் தான் பாலகாண்டத்துல. அப்போ தேசாம் தாரக்ரியாமிருதி அப்படின்னு தசரதவால் வந்து, அகராஜா தசரதா தேசாம் தாரக்ரியாமிருதி. அப்போ ராமபிரானும் லக்ஷ்மணரும் பரதரும் சத்ருக்னரும் நாலு பேரும் சர்வே சர்வவித சூராக சர்வே லோகஹிதேர்தாக சர்வே ஞானோபசம்பன்னாக சர்வே சமுதிதா குணைஹி இப்படி 4 வேதத்தை வந்து அவ கத்துந்தா. அப்புறம் முக்கியமா தனுர்வேதத்தை எல்லா சாஸ்திரத்தையும் கத்துந்து எல்லாரும் மகா கெட்டிக்காரர்களா இருக்கா. ஆனா தசரதனுக்கு சந்தோஷமா இருக்கு. இவர்களுக்கும் என்னன்னா 12-13 வயசு ஆயிடுச்சு. என்ன டிஃபரன்ஸ்னா, அவர் தான் டிஃபரன்ஸ், நட்சத்திரம் தான் டிஃபரன்ஸ் இவாளுக்கு. ஆனா இத்தனை டிஃபரன்ஸ் இருந்தும் வந்து 4 பேருமே கல்யாண பருவத்தை அடைஞ்சிட்டா. ஆனா மனசுல என்ன ஒரு நிர்வேதம்னா, கல்யாணம் பண்ணி விடணுமே நிர்வேதத்துக்கு தந்தாப்புல தாட்சணம் கரெக்டா விஸ்வாமித்திர மகர்ஷி வந்தார். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, லோகக்ஷேமார்த்தம் யாக சம்ரட்சண கோசம் வந்திருக்கார். சாரி, அந்த யாக சம்ரட்சண காப்பாத்துறதுக்காக வந்து உன்னோட ஜேஷ்ட புத்திரனான ராமர வேண்டும் அப்படின்னு இவர் கேட்கிறார். ஆனா தசரதர் எப்படி இருக்காருன்னா, ஊனஷோடச வருஷமே ராமோ ராஜீவ் ரோச்சனா, இவருக்கு இன்னும் 16 வயசு ஆகலையே, இன்னும் மீசையே முளைக்கலையே. சம்ஸ்கிருதத்துல அஜாத வெஜன ஸ்ரீமான்னு மீசை முளைக்காத பருவம், கைஷோர பருவம்னு சொல்லுவோம். அதனால வந்து ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ், அந்த 13 வயசு தருவாய் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் மீசையை முளைக்க ஆரம்பிக்கும். அந்த பருவமான ராமர் வந்து அவருக்கு ராட்சசர்களோடு யுத்தம் பண்றதுக்கு அந்த ஏத்த குவாலிபிகேஷன் இல்லை, ஏத்த வயசும் இல்லை. அவரு எப்படி வந்து ஒத்தனா நின்று ராத்திரி வேலையில வந்து ராட்சசர்களை சமாளிப்பா? ராமரை ஒன்று சமப்படுத்தாத, நான் வர சம்பராசுரன் நான் சமாளிச்சேன், எவ்வளவு அரக்கர்களை சமாளிச்சிருக்கேன், என்ன கேளு அப்படின்னு தசரதர் கேட்ட. விஸ்வாமித்திர மகர்ஷி சொல்ற, ஏதோ சாமானிய தேவலோகத்தை தாக்கு பிடிக்கிற அசுரர்கள் இல்லப்பா, இவ பயங்கரமான அசுரர்கள், தேவலோக அசுரர்களாலையும் இவளை தாக்கு பிடிக்க முடியாது, அதனால உன் புத்திரான ராமரை வேணும்னு. அதே தசரதர் தான் பிரியாவிடை விட்டு கொண்டு ரொம்ப தயங்கினார். ராமரை வந்து விஸ்வாமித்திரத்தை கொடுக்கணும் தயங்கினார். அதே பாவம் தான் இவருக்கும் இருக்கு. ராமசுவாமி தீட்சிதர்வாளுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்க முடியல. ஆனா அந்த விஸ்வாமித்திர மகர்ஷி வந்து ராமரோட குணத்தை சொல்லினார். அகம்பேத்தி மகாபானம்
ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏச்சேவே தபசி ஸ்திதா அப்படின்னு ராமரோட பரத்துவத்தை சொன்னார். அந்த ராமர் யாருன்னா சத்தியத்தை காப்பாற்றுறவரா இருக்கார், பராக்கிரமசாலி அவர். அதனால அவரோட டீடைல்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, உனக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா, எழுதாப்புல ஆசிரியர்னு வந்து பட்டத்தை அக்ஷதை போட்டு வச்சிருக்கியே அந்த வசிஷ்டரை கேளு. வசிஷ்டோபி மகா தேஜா ஏச்சேவே தபசி ஸ்திதா, தபஸ்வியோட நிலைமை என்னன்னு வந்து அவருக்கு நல்லா தெரியும், அவரை கேட்டுக்கோ அப்படின்னு வசிஷ்டரை வந்து காட்டி சொல்ற. ஆனா தசரதருக்கு மனசு வரல, ராமரை கொடுக்கணும்னு மனசு வரல. அப்போ வசிஷ்டர் சொல்லி விஸ்வாமித்ரோட பெருமையை சொல்லி அவர் மூலியமா வந்து ராமரை கொடுத்தார் அப்படின்னு ராமாயணத்துல பார்த்தோமே. அதே இங்க முதலியார் வந்து இவரது கடத்துல ஸ்டெப்பின் பண்ணி தீக்ஷிதர்வாள்கிட்ட வந்து குருநாதரோட பெருமையை சொன்னார். தீக்ஷிதர்வாள் பெருமையை சொல்ல அந்த குருநாதர் வந்து அவர் தான் உனக்கு மந்திரம் கொடுத்தாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இருந்தாலும் நம்ம பிள்ளையோட நன்மைக்காக இவர் நல்லபடியா இருக்கணுமே, இவர் நன்மைக்காக அனுகிரகம் பண்றதுக்காக வந்து இவர் ஐஷன் போறாரு, அதனால கொடுத்துடலாம், ஒன்றும் தயங்க வேண்டாம். மகான்களோட சங்கம் வேணும், அதான் மகத் சேவாகும் துவாரமாகும் நிவர்த்தே அப்படின்னு பரதர் வந்து பாகவத்ல சொன்ன மாதிரி மகான்களோட சேவை என்ன, சேவையோட பிரயோஜனம் என்னன்னா துவாரம் ஆகும் நிவர்த்தே, அது மோட்சத்வாரத்துல கொண்டு விட்டுரும். அதனால மகான்களோட சேவை அவசியம் வேணும். அந்த மகான்களுக்கு வந்து சேவை செய்யறோம், எத்தனை நாள் இருக்க போறோம், எவ்வளவு வாசம் இருக்க போறோம் நமக்கு தெரியாது. ஏன்னா எப்ப வேணாலும் உசுறு வந்து பிடிக்கி போயிடும், எப்ப வேணா உசுறு நம்மளை விட்டு போயிடும். அந்த தருவாயில வந்து நம்ம மகான்களை சேவை செய்யணும், அதுதான் அந்த சரீரம் படைத்த பிரயோஜனம். அதனால நீங்க தீக்ஷிதர்வாளை வந்து உங்க மூத்த பையனை வந்து அவருக்கு அமுச்சு விடு அப்படின்னு அவரோட விண்ணப்பத்தை அவரோட வாக்கியத்தை கேட்டு ராமசாமி தீக்ஷிதர்வாளை வந்து தன் குழந்தைய அமிச்சார். அவரோட தீக்ஷிதர்வாளும் முத்துசுவாமி தீக்ஷிதர்வாளும் சிதம்பரநாத யோகீஸ்வரரும் சேர்ந்து வந்து மணலியிலேருந்து பனாரஸ்க்கு போயிட்டார், காசிக்கு போனார். அந்த காசி எப்பேற்பட்ட கஷேத்திரம்னு சொல்லணும்னா ஞானத்தை அளிக்கிற கஷேத்திரம், ஞான பிரபாவா விபுலாதிகங்கா சா காசிகாகம் நிஜபோத ரூபான்ற அந்த ஞானமோட பிரவாகத்தை தான் கங்கை. அந்த கங்கை என்ன காட்டுறதுன்னா மனசு வந்து பக்தினால திரவிக்கணும். அந்த ஞானத்தை சம்பாதிச்சிட்டோன்னு வை, ஞானம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா பக்தி இல்லைன்னா வரத்து ஞானமா போயிடும், அந்த ஞானம் வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். நம்ம என்னதான் வந்து பகவான் வந்து எழுத்தாப்புல இருக்க, எழுத்தாப்புல சுவாமி இருக்க, அப்படி சுவாமி எழுத்தாப்புல இருந்து நம்ம வந்து எப்படி சுவாமி ஆராதனை பண்ணோம்னா நான் பக்தன், நான் பிரித்யன், நான் தாசன், என்ன எழுத்தாப்புல சுவாமி இருக்கார். அந்த சுவாமிய வந்து என்னோட பரம பிரயோஜனம் என்னன்னா அவருக்கு நான் சேவை செய்யணும். அவருக்கு பசிக்குமே, அவருக்கு மத்தியான வேலை பசிக்குமே, அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு வந்து சூடா கொடுக்க கூடாது, ஆரையும் கொடுக்க கூடாது, மீடியம் டெம்பரேச்சர்ல கொடுக்கணும் சுவாமிக்கு, இப்படின்னு பக்தியோட கொடுக்கணும். அதுதான் ஞானசம்பந்தர் சொல்ற, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னெனி கொய்ப்பது வேதம் நாங்கிலும் மெய்ப்பொருளாவது ஆதன்னாம நமச்சிவாயவே. அந்த பக்தியை சொல்ற, அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அந்த பக்தி எப்படின்னா பகவான் மேல அளவற்ற காதலோட இருக்கணும். அந்த அளவற்ற காதல் காட்ட 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 கண்ணிலேருந்து அந்த ஜலம் தானா வரும். ஜலம் தானா வர வர என்ன ஆகும்னா வேதம் நாங்கிலும் மெய்ப்பொருளாவது. அந்த வேதத்தோட ஸ்வரூபம் என்னன்னா, இந்த வேதத்தோட சாரம் என்னன்னா பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரம் தான் பரமேஸ்வரோட திருநாமம். அந்த பரமேஸ்வர திருநாமத்தை யாரு ஜபிக்கிறாரோ நாதம் நாமம் நமச்சிவாயவே. அந்த பரமேஸ்வரோட திருநாமம் ஒரு பிரயோஜனம் என்னன்னா நமக்கு பரமேஸ்வரன் அவற்ற காதலை கொடுக்கும். அந்த பக்தி தான் வந்து சொல்ற, அந்த பக்தியை தான் ஞான பிரவாக விபுலாதி கங்கா, அந்த கங்கையை சொல்ற. சா காஷிகாகம் நிஜபோத ரூபா அப்படின்னு அவங்களே வந்து ஞானத்தை கொடுக்குறார். அதே கங்கை தான் வந்து தீக்ஷிதர்வாள் அனுகிரகம் பண்ணவே போறார். அந்த காசி கஷேத்திரம் வந்து போய் சென்று எத்தனை மாசம் ஆயிடுச்சுன்னா 1 மாசம் ஆயிடுச்சு நடந்து பாத யாத்திரை போய். அப்படி 1 மாசத்துல காசி யாத்திரை வந்து சேர்ந்தா அந்த காசி கஷேத்திர மகாத்மியம் வந்து குருநாதரே தானே சொல்லி பிரவச்சனம் பண்ற. இங்கதான் பரமேஸ்வரர் இருக்கார், விஸ்வேஸ்வரர் மயானத்துல இருக்கார், ஸ்மசானத்துல. ஸ்மசானத்துல என்ன பண்றாருன்னா புஷ்பதந்தர் சொல்ற, ஸ்மசானேஸ்வா கிரீடா ஸ்மரஹர பிசாச்சா சாச்சரா சிதா பஸ்மாலேபஹ ஸ்ருகரோட்டி பரிகரஹ அமங்கல்யம் சைலம் தவ பவது நாமைவ மகிலம் ததாபி ஸ்மத்ருநாம் வரத பரமம் மங்களவசி
அவர் மயானத்துல இருக்கார், ஸ்மசானத்துல இருக்கார். அவர் சுத்தி இருக்கிறவா யாருன்னா ஜென்டில்மேன் கிடையாது, ஸ்மரஹர பிசாசா சாச்சரா. சுத்தி பார்த்தா பேய் பிசாசு சூழ்ந்து இருக்கு. ஆனா என்ன தரிக்கிறார்னா சிதா பஸ்மாலேபா. அவர் அப்படின்னு அவர் பஸ்மத்தை தரிக்கிறார். ஆனா கழுத்துல என்னன்னா மண்டவுட்டு மாலை தரிச்சுன்னு இருக்கார். அந்த மண்டவுட்டு மாலை தரிச்சு அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னா அமங்கலமா இருக்கிறாமா இருக்கார், அபசகுனம்னு சொல்ற. ஆனா அவர் நாமத்தை ஸ்மரணம் பண்ணினார், அதுதான் மங்களம் அப்படின்னு காசி கஷேத்திரத்தோட மகிமையை சொல்லி அந்த காசி கஷேத்திரத்துல சுத்தி இருக்கிற எல்லா சுவாமிகளும் காட்டினார். முக்கியமா துண்டிராஜ கணபதி, அப்புறம் முருகப்பெருமானான தண்டபாணி, அப்புறம் கஷேத்திரபாலகான காலபைரவரை காட்டினார், அப்புறம் அன்னபூர்ணியை காட்டினார், அப்புறம் விசாலாட்சியை காட்டினார், முக்கியமா விஸ்வேஸ்வரரை காட்டினார். காசி கஷேத்திரத்தை முழுக்க தரிசனம் பண்ண வச்சு வைத்து மேல தீட்சிதர்வாளோட 5-6 வருஷம் காசியிலேயே குடிக்கொண்டு இருந்தார். அவர்கிட்ட வேதாந்த பாடம் சொல்லி கொடுத்தார், யோகாபியாசம் சொல்லி கொடுத்தார், முக்கியமா ஹிந்துஸ்தானி சங்கீதம் சொல்லி கொடுத்தார். ஏன்னா சுத்தி பார்த்தா அங்க இருக்கிற எல்லா வடக்குக்காரங்க ஹிந்துஸ்தானி சங்கீதத்துல கெட்டிக்காரா. ஆனா கேட்டு 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 தீட்சிதர்வாள் ஏகசந்தகர் ஆகியாச்சே. ஒரு தடவை கேட்டா மண்டையில ஏறிடும். அதெல்லாம் ஒரு தடவை கேட்டு அத்தனையும் கற்பித்தார், அத்தனை ஞானத்தையும் பெற்றுக்கொண்டார். ஞானத்தை பெற்றுக்கொண்ட உடனேயே தீட்சிதர்வாள்கிட்ட குருநாதர் விண்ணப்பிக்கிறார், 5-6 வருஷம் ஆயிடுத்துப்பா, சமயம் ஆயிடுத்து. அதனால இப்போ உன்னோட திரு வீட்டுக்கு நீங்க போலாம்பா, உன்னோட ஸ்வஸ்தானத்துக்கு நீங்க போலாம். உனக்கு ஏதாவது மனசுல கவலை இருக்கிற மாதிரி தெரியலையேப்பா. அப்பாவோ தகப்பனாரும் புத்திரனோ உங்ககிட்ட குடுக்கணும் ரொம்ப தயங்கினாரே, என்னப்பா குடுக்கணும்னு தெரியலையே. அதனால உங்க மேல சிந்த கவலை ஏதாவது படுறதான்னு தெரியல, கவலை ஏதாவது படுறியான்னு கேட்டார். அவர் சொல்ற, ஒன்னும் கவலை இல்லை சுவாமி, உங்களோட சாநித்தியம், முக்கியமா இந்த காசி கஷேத்திரம், இந்த காசி கஷேத்திரத்தோட வாசத்தினாலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால சுத்தி என்ன நடக்குதுன்னு கவலையும் இல்ல. அப்புறம் சுவாமி சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும்பா, உனக்கு கடமை இருக்குப்பா. நீ கங்கையில 3 அடி கால் எடுத்து வை. அந்த 3 அடி படியில கால் எடுத்து வச்சு கங்கையை தொட்டு ஒரு புரோக்ஷனம் பண்ணு, என்ன கிடைக்கும் போய் பாரு அப்படின்னு குருவோட ஆக்கியபடி கங்கையில 3 அடி படியில கால் வச்சார். அவர் கால் பாதத்தை வைக்க மாத்திரத்துல புரோக்ஷனம் பண்ணினார். புரோக்ஷனம் பண்ணினா அந்த கங்காதேவி வீணையை கொடுத்தார். அந்த வீணைய பக்தி சக்தியோட வாங்கி பார்த்தா அந்த வீணையில என்ன எழுதியிருக்குன்னா ராம அப்படின்னு தேவநாகரியில் எழுதியிருக்கு. அதை எடுத்து தம் குருநாதர்கிட்ட கொடுத்தார். அப்ப குருநாதர் சந்தோஷப்பட்டு கங்காதேவியை அனுகிரகம் பண்ணினார். நீ தெற்கு திசைக்கு போப்பா, தட்சிண தேசத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணு, சங்கீதத்தை பிரச்சாரம் பண்ணு, நிறைய பகவா சுவாமியோட குணங்களை பத்தி கீர்த்தன மூலியமா பாடு. அப்படி கீர்த்தன ரீதியா பாடி 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 அத வரவா பக்தர்களுக்கும் பக்தியை சொல்லிக் கொடு அப்படின்னு குருவோட ஆக்கியை கேட்டுட்டு அவர் தண்ணியில் இறங்கி ஜலசமாதி அடைஞ்சிட்டார். அப்போ தீட்சிதர்வாள் மனசுல ஒரே கஷ்டம். அந்த சுவாமியை எழுந்தருளை பண்ணி அவருக்கு ஒரு தண்ணி அதிஷ்டானம் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா விஸ்வேஸ்வர சந்நிதி எழுத்தாப்புல இருக்கார். அதுவும் காட்டு பேர் ஹனுமான் காட்டு. அந்த விஸ்வேஸ்வர சந்நிதியில ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அந்த சிவலிங்கத்து மேல ஸ்ரீசக்கரம் இருக்கு. அதனால அவர் அதிஷ்டானம் பேர் என்னன்னா ஸ்ரீசக்கர லிங்கேஸ்வரரா இன்னும் இருக்கார், இந்த சிதம்பரநாத யோகீஸ்வரர். அப்படின்னு குருநாதரோட அந்திம காரியத்தை அத்தனையும் செய்து முடித்து கொண்டு நேர மணலிக்கு போயிட்டார். இந்த மணலிக்கு போய் இந்த அனுபவத்தை சொன்ன உடனேயே ஒரே சந்தோஷம் அப்பாவுக்கும் அந்த சகோதரர்களுக்கும். ஆனா ரொம்ப நேரம் மணலியில இருக்க என்னால முடியல, அவரால் முடியல. மேல யாத்திரைக்கு போகணும்னு ஆசை ஏற்பட்டு திருத்தணி போனார். அந்த திருத்தணி என்னன்னு சொல்லணும்னா குண்டத்தோரான் குமரனுக்கு ஹரஹரோஹரா. அந்த குண்டத்தோடு ஆடலான கடைசி ஆறுபடை வீடுல கடைசி ஸ்தானம் திருத்தணி. அந்த திருத்தணியில தான் முருகப்பெருமான் இருக்கார். வள்ளிய இவர் கல்யாணம் பண்ணினார். அந்த திருத்தணி கஷேத்திரத்துல இவர் போனார். இவரோ இஷ்ட தெய்வம் யாருன்னு கேட்டோம்னா சுப்பிரமணிய சுவாமி தான் இஷ்ட தெய்வம். என்னதான் சக்தி உபாசனம் பண்ணினாலும், என்னதான் குருநாதர் சொல்லி கொடுத்தாலும், ஆனா இவர் மனசு முருகர்கிட்டயே லயிச்சிட்டு இருக்கு. முருகப்பெருமான் மேல அளவற்ற பக்தியோட இருக்க. ஆனா இவர் மனசுல அப்பதான் தோணிட்டு, நான் அவதாரம், நான் பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா அப்பாவோட தபஸ். ஒரு மண்டலத்தை பாலாம்பிகை ஆராதனை பண்றதுனால அடியேனே பிறந்திருக்கேன்.
அதனால சுவாமியை முருகப்பெருமானை நான் ஒரு மண்டலத்துல ஆராதனை பண்ணணும், அந்த முருகப்பெருமான் தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதெல்லாம் ஒரு மண்டலத்தை கோவிலோட துறக்கிற நேரமும் கோவிலோட மூடுற நேரமும் எதுக்கும் கவலைப்படாம, பக்தர்கள் வந்து போறதுக்கும் அதை பத்தி கவலைப்படாம, எதுக்கும் சின்னப்படாம தானும் தான் ஜபமும் தான் நிஷ்டையும் அதோடையே கை கூடிண்டு கண்ணு மூடிண்டு தியானம் பண்ணி ஷடாட்சர மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருந்த 40 நாள் மண்டலத்துல. அது 40வது நாள் பூர்த்தியாக ஒரு வயோதிகன் வந்தார். அந்த வயோதிகன் எழுத்தாப்புல தரிசனம் கொடுத்து கண்ணம் ஈஸ்வரவால கண்ணமூட சொன்னார். கண்ணமூட சொல்லி மேல சொல்ற, நான் ஒண்ணு கொடுக்குறேன், நீ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு அவர் சொன்ன உடனே வாயில லவக்குன்னு போட்டார். அதை போட்டு இவர் வாயில மின்னார். வாயில அது அப்படியே கபலீகரணம் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தா கல்கண்டு. அந்த கல்கண்டை முருகப்பெருமான் கொடுத்தான சந்தோஷத்தோட இப்படி கண்ணை திறந்து பார்த்தா வயோதிகர் போயிட்டார். வந்தவர் யாருன்னா ஆறுமுகம் படித்த ஐயாறு வருக அப்படின்னு பன்னீர்த்தோடும் பவளச்செவ்வாயும் அப்படின்னு தேவராய சுவாமிகள் கண்டஸ்ரீகோதத்துல சொன்ன மாதிரி ஷண்முகன் வந்தார். சதேவோ உதேவே சதா ஷண்முகோஸ்து அப்படி முருகப்பெருமான் வந்தார் அப்படின்னு நினைச்சிருந்த உடனேயே முருகப்பெருமான குறித்து குருநாதர் குறித்து விபக்தி கீர்த்தனைகள் எழுதினார். அதுதான் இப்ப திருத்தணி விபக்தி கீர்த்தனை. இப்போ ஒண்ணு கேட்க போறோம் நம்ம. जयति श्री
இப்படின்னு 8 கீர்த்தனைகள் எழுதினார். விபக்தி கீர்த்தனைன்னு பேர். அதுல முருகரோட தத்துவம், முக்கியமா முருகரோட தத்துவத்தை, வேதாந்த தத்துவத்தை வந்து இந்த கீர்த்தனையில சொல்றார். ஆனா அவர் யாருன்னா மாயா மாலவ கௌலாதேச இப்படின்னு பலவிதமா வந்து முருகரை வந்து ஆராதனை பண்றார். பொதுவா நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், முருகர் யாருன்னு கேட்டா தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம். தீக்ஷிதர் ஸ்பஷ்டமா சொல்றா, மாயா மாலவ கௌலாதேச. இந்த மாயைனா ஹரித்வார் நார்த் பக்கம், மாலவனா வந்து வெஸ்ட் பக்கம், கௌடன்னா வந்து பெங்கால் பக்கம். இப்படின்னு 3 பிரதேசத்துல வந்து முருகப்பெருமான ஆராதனை பண்ணும்படியா இருக்கார் அப்படின்னு இந்த கீர்த்தனையில சொல்ற. இப்படின்னு 8 கீர்த்தனைகள், விபக்தி கீர்த்தனைகள் வந்து முருகப்பெருமான் வந்து எழுதியிருக்கார். ஆனா அந்த திருப்தியோட சந்திருப்தியோட திரும்ப வந்து ஆக்கு வர. ஆனா அவரோட தம்பிக்கு வந்து கண்ணு ஏதோ கண் பார்வை பிராரத்த வசத்தினால போயிடுத்து. அதனால சங்கடத்தினால அங்கேருந்து திருத்தணியிலேருந்து வர வழியில வந்து செய்தி கேட்ட உடனே வந்து திரும்ப திருவேங்கடத்துக்கு போற. திருவேங்கடத்துல வெங்கடாச்சல போய் பிரார்த்தனை பண்ணி சேஷாச்சல நாயக்கம்னு கீர்த்தனை. அந்த சேஷாச்சல நாயக்கம் வராளி ராகத்துல வந்து திருவேங்கட முறையான பார்த்து பிரார்த்தனை பண்ண உடனேயே தன்னோட தம்பியான சின்னசுவாமிக்கு வந்து கண் பார்வை திரும்ப வந்துருக்கு. அப்படி மேல காலஸ்தீஸ்வரர் போற. திருப்பதி தரிசனம் பண்ண பிரயோஜனம் என்னன்னா காலஸ்தீஸ்வரரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு அண்ணா வந்து திவ்யதேச வைபவத்துல சொல்றார் வெங்கடாச்சல வாக்கியத்துல. ஏன்னா திருவேங்கட மலைக்கு மலை தலஸ்தானம் என்னன்னு கேட்டோம்னா சிரப்பிரதேசேட்டு ஸ்ரீ காலஹஸ்தி. அந்த ஸ்ரீ காலஸ்தீஸ்வரர் தான். அந்த காலஸ்தீஸ்வரர் தரிசனம் பண்ணினா அவர் மோட்சத்தை கொடுப்பார். அந்த காலஸ்தீஸ்வரர் தரிசனம் பண்ணி அந்த காலஸ்தீஸ்வரரோட கீர்த்தனை பத்தி இவர் பாடினார். पागारी विधि हरि प्राणमय कोश, पागारी विधि हरि प्राणमय कोश, पागारी विधि हरि प्राणमय कोश, निराकाश भूमि सलिलानी प्रकाश கஷேத்திர மகாத்மியத்தை முழுக்க சொன்னார். ஸ்ரீகாலஹஸ்தின்னு பார்த்தோம்னா பிரிச்சு பார்த்தா தெரியும். ஸ்ரீனா வந்து சிலந்தி, காலம்னா வந்து காலசர்ப்பம் பாம்பு, ஹஸ்தியானா யானை. இப்படி மூவருக்கும் வந்து பரமேஸ்வரன் மோட்சத்தை கொடுத்தார். முக்கியமா அந்த சிவலிங்கத்தையும் சாநித்தியத்தை கொடுத்துட்டார்.
சாரூபியத்தையும் சாநித்தியத்தையும் கொடுத்தார், சாமீபியத்தை கொடுத்தார். அப்புறம் பின்னாடி வந்த பக்த கண்ணப்பருக்கும் அவர் மோட்சத்தை கொடுத்தார். அந்த கண்ணப்ப நாயனாரோ எப்படின்னா பரமேஸ்வரன் வந்து பரமேஸ்வரன் ஏதாவது கண்ணுல ரத்தம் ஏற்படுறது தன்னோட சுவார்த்தத்தை மறந்து தன்னோட ஜீவனத்தை மறந்துட்டு பரமேஸ்வரனுக்கு தானே கண்ணு கொடுத்தார். அதாவது திண்ணன்னு பேர் பெற்றவன் பின்னாடி கண்ணப்பன்னு பேர் வாங்கினார். அந்த கண்ணப்பனும் மோட்சானந்த கஷேத்திரமான காலஸ்தி கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணி அப்படி காலக்கிரமேண வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அந்த காஞ்சிபுரத்துல 4 வருஷமா இருந்து அங்க வந்து காமாட்சி அம்மனை சேவிச்சு முக்கியமா ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணி அந்த ஏகாம்பரநாதரையும் தரிசனம் பண்ணி பக்கத்துல இருக்கிற கைலாசநாதரையும் தரிசனம் பண்ணினர். பல்லவ கட்டினர் கோயில். அந்த கைலாசநாதர் கோயில் பக்கத்துல வந்து சுவாமி வரதராஜ சுவாமி தரிசனம் பண்ணினர். அந்த வரதராஜ உபாஸ்மகேன் அப்படின்னு வரதராஜ பெருமாளை பத்தி பாடி இப்படி 4 வருஷம் காஞ்சி யாத்திரையிலே இருந்தார். 4 வருஷம் காஞ்சி யாத்திரையிலே இருந்து போற வழியில வந்து உபனிஷத பரமேந்திரால் தரிசனம் பண்ணினார். அந்த காலத்து சங்கராச்சாரியர் உபனிஷத பரமேந்திரா சுவாமி. அவரோ யாருன்னா பரமராம பக்தர். நிறைய பேர் ஒருத்தர் ஒரு நாய் சொல்றார், அவர்தான் வந்து தியாகிர்வாலுக்கு ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணினார்னு சொல்றார். ஒரே வதந்தி. அது உபனிஷத பரமேந்திரால வந்து தரிசனம் பண்றார். அவர்கிட்டே உபனிஷத்தோட ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அவருக்கு என்ன பிடிக்கும்னா ராமரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். ராமரை பத்தி ஏராளமான பாட்டுகள் எழுதியிருக்கார். அதான் ஸ்ரீராம அஷ்டபதினு தனியா இருக்கும். ஸ்ரீமடத்துல கேட்டா அந்த பப்ளிகேஷன்ஸ் உண்டு, அந்த புக்கு உண்டு. ஆனா அவருக்கும் என்னன்னா தீஸ்வரனோட வாக்காலேயே ராமரை பத்தி கொஞ்சம் பாட்டு பாடணும் ஆசை. அதனால அவர் பிரேரணை இட்டு எந்த முருகப்பெருமானை பத்தி விபக்தி கீர்த்தனை எழுதினாரோ அதே ராமபிரானை பத்தி விபக்தி கீர்த்தனை எழுதினார். ஃபுல் ராமாயணத்தை முழுக்க ராமாயணம் எங்க படிக்கணும்னு கேட்டா இந்த கீர்த்தனை கேட்டாலே போதும், ராமாயணம் படிச்ச பலனே உண்டு. இப்படின்னு ராமரோட விபக்தி கீர்த்தனைகளை பாடி உபனிஷத பிரம்மேந்திரா சுவாமிகளையும் மகிழ வச்சு மேல வந்து திருவாரூர் போறோம்னு வந்து ஒரு மனசுல தாப்பம் ஏற்பட வர வழியில வந்து திருவண்ணாமலைக்கு வந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணி அப்புறம் மேல வந்து சிதம்பரத்தை தரிசனம் பண்ற. அந்த சிதம்பர கஷேத்திரம்னு கேட்டோம்னா அதுதான் தட்சிண கைலாசம்னு சொல்லுவா. அப்படி காலஸ்தி தட்சிண கைலாசம்னு சொல்றா. ஏன்னா நக்கீரர் வந்து கைலை 50 காலத்தி 50 எழுதினதால வந்து தட்சிண கைலாசம்னு சொல்றா. அதே அப்பர் பெருமானுக்கு வந்து காலத்தில தான் வந்து கைலாச தரிசனமே கிடைச்சது. அதே அப்பர் பெருமான் தான் சிதம்பர நடராஜரை பார்த்து நடராஜ உருவத்தை சொல்றார். குடித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயும் குவின் சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் இடித்த உடனே எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியே வேண்டுவதே மாநிலத்தே அப்படின்னு நடராஜரோட ரூபத்தை சொல்றார். அந்த நடராஜர் என்னன்னா 5 வேலை செய்யறார். அதான் சம்ஸ்கிருதத்துல பஞ்சகிருத்திய பராயணர். அவர் வந்து சிருஷ்டி பண்றார், அப்புறம் எல்லாரையும் காக்கிற, அப்புறம் எல்லாரையும் அழிக்கிற, சமாரம் சொல்லி எல்லாரும் தனக்குள்ள ஒதுக்குற, அப்புறம் திரோதானமான வந்து எல்லாரையும் மறைக்க வைக்கிறார். தன்னோட ஸ்மிருதி என்னன்னு எல்லாத்தையும் மறைக்கும்படியா பண்ற, அப்புறம் கடைசியில அனுகிரகமும் பண்ற. 5 வேலையும் சுவாமி செய்யறார். அந்த 5 வேலை செய்யறதுக்கு தான் சுவாமி வந்து ஆனந்த நடராஜ மூர்த்தியா இருக்கார். அதை பத்தி தீக்ஷிதர்வால் வந்து ஒரு கீர்த்தனையில எழுதியிருக்கார். அதை நம்ம கேட்க போறோம்.
இவ்வாறு சிதம்பரத்தை முழுக்க வர்ணனம் பண்ணினார். அந்த சிதம்பர கஷேத்திரத்தை பார்த்தா 3000 தீட்சிதர் இருந்தது. இந்த 3000 தீட்சிதர்கள் யாருன்னா சிவகணங்கள். அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தங்கோயில சொல்றார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன்ற தில்லைவார் அந்த ரத்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு முக்கியமா சொல்ற திருத்தொண்ட தொகையில. அந்த 3000 தீட்சிதர்களோட சேர்ந்து அந்த நடராஜர தரிசனம் பண்றார். அந்த நடராஜர் பக்கத்துல யார் இருக்காருன்னா சிவகாம சுந்தரி அம்மை இருக்க. அப்புறம் அவர் 2 பேரும் சேவிக்கிற பதஞ்சலியும் வியாக்கிரவாத முனிவரும். அந்த வியாக்கிரவாத முனிவர் ஆராதனை கூட கஷேத்திரம்னால சிதம்பரத்துக்கு பெரும்பற்ற புலியூர்னு பேர். தேவாரப்படி பார்த்தா பெரும்பற்ற புலியூர் ஆனேன் அப்படின்னு நாயன்மார்கள் சொல்லுவாரு, ஸ்தோத்திரம் பண்ணுவாரு. அந்த பெரும்பற்ற புலியூரை தரிசனம் பண்ணி எதிர்த்தாப்புல வந்து அந்த தில்லை நடனத்தை ஆனந்தமா ரசிக்கிற கோவிந்தராஜரையும் தரிசனம் பண்ணி, அப்புறம் சிவகாம சுந்தரி அம்மையும் தரிசனம் பண்ணி, சிதம்பரம் தரிசனத்துக்கு அப்புறம் யாத்திரைக்கு அப்புறம் மேல வந்து அப்படியே மாயவரத்துக்கு வந்தார். அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் பெரும்பற்ற புலியூரான வைத்தீஸ்வரன் தரிசனம் பண்ணினார். அப்புறம் கும்பகோணத்துக்கு வந்தார், கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணினார். அப்புறம் கடைசியில கும்பகோணத்திலே 50 கிலோமீட்டரான திருவாரூர் வந்தார். அந்த திருவாரூர் வந்து யார் ஞாபகம் வருதுன்னா தியாகராஜரும் நீலோத்பலாம்பாலும் கமலாம்பலும் பிள்ளையார் ஞாபகம் வருது. அந்த திருவாரூர் கஷேத்திரம்னு கேட்டோம்னா மகாலட்சுமி ஆராதனை பண்ண கஷேத்திரம். அப்புறம் முக்கியமா முச்சுக்குந்த சக்கரவர்த்தி ஆராதனை பண்ண கஷேத்திரம். இப்படி நிறைய மகிமை சொல்லிட்டே போலாம். அந்த திருவாரூரோட கஷேத்திரம் என்னன்னா ஜனநாத் கமலாலயே, திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி. இவரோ திருவாரூர்ல பிறந்ததுனால இவர் முக்தி ஏற்கனவே உண்டு. இவரும் சரி, தீட்சர் சாமாசாஸ்திரிகளும் சரி, தியாகரவானும் மூவரும் எங்க பிறந்த அவதாரம் பண்ணினார்னா திருவாரூர்ல அவதாரம் பண்ணினார். அந்த திருவாரூர் தாம் பிறந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த தியாகராஜரை பத்தி தியாகராஜ விபக்தி கீர்த்தனைகள் எழுதினார். அப்புறம் நீலோத்பலாம்பா விபக்தி கீர்த்தனைகள் எழுதினார். முக்கியமா கமலாம்பா நவாரணவரத்தை எழுதினார். அந்த நவாவரண கீர்த்தனை. அந்த நவாவரணம் வந்து அங்க என்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்தோம்னா நவராத்திரியில வந்து போடணும். நவராத்திரியில போட்டா அம்பாள் உபாசனை பண்ண பலன் வந்து கொடுக்கும். ஏன்னா அம்பாள் உபாசனையும் வந்து அவரை உபாசனை பண்ணிருக்க. அது உபாசனை பண்ற ரகசியத்தையும் அந்த சக்கர ரகசியத்தையும் அந்த சக்கர இருக்க தேவத ரகசியத்தையும் முழுக்க நவாவரண கீர்த்தனையில வந்து அத்தனையும் கொடுத்துருக்க. அதை படித்தா நம்ம அம்பாளை வந்து நவாவரண பூஜை பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தியாகராஜ சுவாமியை தரிசனம் பண்ணி அங்க திருவாரூர்ல முக்கியமான தியாகராஜ சந்நிதி எழுத்தாப்புல 5 லிங்கங்கள் இருக்கும். அந்த பஞ்சலிங்கத்தையும் ஏத்த கீர்த்தனையும் எழுதினார். முக்கியமா அங்க இருக்கிற கணபதிகளும் அங்க பிள்ளையார் சந்நிதியான சோடச கணபதி. அந்த சோடச கணபதியும் தரிசனம் பண்ணி மேல சுவாமிமலைக்கு வந்தார். சுவாமிமலைக்கு வந்து மன்னார்குடியில வந்து கண்ணபிரானியும் தரிசனம் பண்ணி நாகமண்டலத்துக்கு வந்தார். அந்த நாகமண்டலத்துல தரிசனம் பண்ணி திருச்சிராப்பள்ளிக்கு வந்தார். அடிக்கடிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு தரிசனம் பண்றதுக்கு அவர் பிடிக்கும். ஏன்னா தன்னோட பொண்ணு வந்து திருச்சிராப்பள்ளி இருக்க பிராமணன் கல்யாணம் பண்ணினார். அதனால வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறதுனால அடிக்கடி தன் பொண்ணை பார்க்கறதுக்காக திருச்சிராப்பள்ளி போவார். அங்க இருக்கிற ஜம்புகேஸ்வர சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுவார். அந்த ஜம்புகேஸ்வரர் என்னன்னா தண்ணி ஸ்தலமா பஞ்சபூத ஸ்தலமா இருக்கார். அவரை பத்தி இப்போ ஒரு கீர்த்தனை எழுதியிருக்காரு. இப்ப நம்ம கேட்க போறோம். நாடி சகல தேவன ஜாச நாடி சகல தேவன தும்
திருச்சிராப்பள்ளி ஜம்புகேஸ்வரர் தரிசனம் பண்ணினார். பக்கமான ஸ்ரீரங்கநாதரையும் தரிசனம் பண்ணினார். இப்படி திருச்சிராப்பள்ளி யாத்திரையும் பூர்த்தியாக மேல வந்து 1817 வந்து தஞ்சாவூர் வந்தார். அங்க ஷாபா சாஸ்திரிகளையும் தரிசனம் பண்ணினார். ஆனா ஷாபா சாஸ்திரிகளும் இவர் கீர்த்தனைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்க, அவ்வளவு பிரபலமாயிட்டார் அவர். ஆனா தன்னோட புத்திரனான சுப்பராய சாஸ்திரி வந்து இவர்கிட்ட சங்கீத ஞானத்தை கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, மூலியமா சொல்லி கொடுக்கணும்னு ஆசையினால இவர்கிட்ட போய் குருகுல வாசத்தை வந்து தன் புத்திரன் வந்து போனார். தன் புத்திரன் போனோன்னா இவர்கிட்ட வந்து யாக ஞானம் இருக்கு. எப்படி சாபா சாஸ்திரிகள் தல ஞானம் இருக்கோ அவரோட கீர்த்தனைகள்ல, இவருக்கு அந்த ராக ஞானம் இருக்கிறதுனால சுப்பராய சாஸ்திரிகள் வந்து பின்னாடி வந்து பெரிய மகானாயிட்டார். நிறைய அவரோட கீர்த்தனைகளை பார்த்தா ராக ஞானமும் இருக்கு, தாள ஞானமும் இருக்கு, ரெண்டு பேரோட சாயலும் இருக்கிற மாதிரி அவரோட கீர்த்தனைகள் இருக்கு. அப்படின்னு அவரே வந்து பின்னாடி பிற்காலத்துல சுப்பராய சாஸ்திரி தயார் பண்ணினார். முக்கியமா தஞ்சாவூரோட குவாட்லெட், அந்த தஞ்சாவூரோட குவாட்லெட்னாலதான் வந்து பரதநாட்டியம்னு ஒண்ணு வந்தது. இப்போ பரதநாட்டியம் கச்சேரியும் தனியா பண்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த 3 பேர் தான், 4 பேர். இந்த 4 பேரோட சகாயத்தினாலதான் வந்து தஞ்சாவூரோட குவாட்லெட்டே இவர் தயார் பண்ணினார். அப்புறம் இவர் சம்ஸ்கிருதத்தையும் சம்ஸ்கிருதத்தை மாத்திரம் கீர்த்தனை எழுதல, இவர் தமிழ்ல தனியா எழுதியிருக்க, தமிழும் தெலுங்கு கலந்த, தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம் கலந்த மணிப்பிரவாளத்திலும் நிறைய கீர்த்தனை எழுதியிருக்க. இப்படின்னு பல மொழிகள் இவர் எழுத பின்னாடி வந்து திருவையாறு வந்தார். ஐயாரப்பரை தரிசனம் பண்ணி அலம்பர்த்த நாயக்கான தர்ம சம்பத்தினையும் தரிசனம் பண்ணி நேர வந்து தியாகராஜோட கிரகத்துக்கு வந்தார். சிஷ்யர் மூலியமா விஷயம் தெரிஞ்சது. அப்போ தியாகராஜர் வந்து ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி நாளான ராம பட்டாபிஷேகம் கட்டது. அப்போ அப்பியசிஞ்சன் நரவ்யாகிரம் பிரசன்னேன சுகந்தினா சலீல சஹஸ்ராட்சம் வாசவியதா. அந்த கட்டத்துல வரச்சே வசிஷ்டர் வந்து புண்ணிய நதியால ராம ஸ்நானம் பண்றார். அப்புறம் வந்து புண்ணிய நதியால ஸ்நானம் பண்றச்சே பிரம்மா ஏற்கனவே நிர்மாணப்பட்ட கிரீடம் வந்து ராமர் தரிச்சுட்டு இருக்கார். ராஜா ராமரை சேவை சாதிக்கிறார். அந்த கட்டம் கேட்ட உடனேயே அந்த கோதண்டராமர் பட்டாபிராம ரூபத்தை பார்த்து தீட்சிதர் வந்து தம் பாவத்திலே அந்த பாட்டு வந்து குறிக்க ஆரம்பிச்சது. அத்தனையும் யுத்த காலத்துல பட்டாபிஷேகம் என்ன சொல்லியிருக்கோ அது அத்தனையும் அந்த கீர்த்தனையில இருக்கு. இப்ப நம்ம கேட்க போறோம். சத்ர சாமர கரகிருத பரத லக்ஷ்மண சத்ர சாமர கரகிருத பரத லக்ஷ்மண சத்ருக்ன விபீஷண சுக்ரீவ பிரமுகாதி சேவித दशरथ पुत्र मणिरंगवल्लभ कृतन भरत मंडले विचित्र मणिमय सिंहासने सीतया सह संस्थित सुचरित्र परम पवित्र गुरुगुहमित्र पंकज नेत्र वंशसुधा पूरिचन्द्र मेदिनी बाल रामचन्द्र பட்டாபிஷேக வர்ணனையை முழுக்க இந்த கீர்த்தனையில சொல்றார். அதை கேட்ட உடனே தியாகராஜர் பரம சந்தோஷப்பட்டு தீட்சிதர் வாழ காடமா ஆலிங்கனம் பண்ணினார்.
அப்புறம் பின்னாடி தியாகவாளும் இந்த பட்டாபிராமரை பத்தியும் கீர்த்தனை எழுதினர். இப்படி 2 பேர் வந்து ராமபிரானை தொடர்ந்து பாட, அப்புறம் மேல தீட்சணர்வாள் வந்து தியாகவாளுக்கு என்ன உபச்சாரம் பண்ணணுமோ அத்தனை உபச்சாரம் பண்ணிட்டு விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு கிளம்பினார். ஸ்வஸ்தானமான வந்து திருவாரூர் கிளம்பினார். அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சொந்தக்கார எல்லாரும் இறந்து போயிட்டா. எல்லாரும் படிப்படியா இறந்து போன உடனேயே அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டார். மதுரைக்கு போயிட்டார். இந்த மதுரையில போய் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் தரிசனம் பண்ணின மனசாந்திக்காக. இப்படி மீனாட்சி அம்மன் மேலையும் சொக்கநாதர் மேலையும் நிறைய கீர்த்தனங்கள் எழுதி ஸ்துதி பண்ணி, அப்புறம் கடைசியில எங்க வந்தார்னா எட்டயாபுரத்துக்கு வந்தார். எட்டயாபுரத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு வந்தார். அந்த எட்டயாபுரத்துல வந்து இந்த வெங்கடேஷ் அவதானி, அங்க வெங்கடேஷ ராஜான் பேர், எட்டையப்பன் பேர். அந்த எட்டையப்பரை வந்து ஸ்துதி பண்ணினார். அந்த எட்டையப்பர் வந்து இத்தனை பேரும் வந்து பிராமணர்களையும் வந்து சம்ரட்சணம் பண்ற, அக்ராரங்களாம் புதுசா கட்டி பிராமணர்கள் எல்லாரையும் காப்பாத்துற. ஆனா அந்த அவர் நிறைய பேர் வந்து இந்த ராஜா ஸ்துதி பண்ணணும்னு கேட்கிறார். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, அங்க பக்கத்துல இருக்கிற சாத்தூர்ல வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்க, அந்த பெருமாளை மனசுல வச்சுட்டு அந்த எட்டயப்ப ராஜாவை ஸ்துதி பண்ற மாதிரி பண்ணி வெங்கடாஜலபதி ஸ்துதி பண்றார். ஏன்னா ராஜா யாருன்னா சாட்சாத் பகவான் ஸ்வரூபமே. இதனாலனா எல்லாரையும் வரணம் பண்ற, எல்லாரையும் இந்த உலகத்தை வரணம் பண்றதுனால அவர் மகீதரனா இருக்கார். அதான் மகீதரம் வந்து சஹஸ்ரநாமத்துல வருது. மகீதரன் பெருமாளுக்கு ஏன் பேருனா, அவர் ராஜா ரூபமா, மனுஷனா ராஜா ரூபமா இருந்த பண்றாங்க. உலகத்தையே வந்து தாம் வசத்துல வச்சுக்கிறார். இந்த மாநிலத்தை தான் வசத்துல வச்சுட்டு தர்மத்தை வந்து போதனை பண்ற. தர்மத்தை படி தான் நடந்தா பிரஜைகள் நடக்கும். யதா ராஜா கதா பிரஜா அப்படின்னு ராஜாவை ஸ்துதி பண்ணி அந்த எட்டயபுரத்திலே இருந்திருக்க. அந்த எட்டயபுரத்திலே இருந்து ராஜாக்கு வந்து ராஜா இவருக்கு எல்லா பணிவிடையும் செய்து, இவருக்கு எல்லா சுசூஷையும் செய்து, இவருக்கோ அந்திம காலம் நேர்ந்தது. அந்திம காலம் இருந்து இவருக்கோ 60 வயசு ஆயிடுத்து. 1834. அப்போ நரக சதுர்த்தசி தீபாவளி. அந்த தீபாவளி தினத்துல வந்து அவருக்கோ உடம்பு முடியல. அந்த சிஷ்யர்களை பார்த்து சதுர்த்தசி திதியா இருக்கு, அம்பாளை பத்தி கொஞ்சம் பாடு அப்படின்னு அவர் வந்து உபாசனம் பண்ணின அம்பாளை நினைச்சிருந்து அந்த சிஷ்யர்கள் எல்லாரும் பாடுறா. ஏற்கனவே பாடின கீர்த்தனை தான் மதுரையில பாடி இருக்காரு. அவர் சிஷ்யர்கள் வந்து அந்த கீர்த்தனையை பாட வைக்கிறார் மதுரை மீனாட்சி மேல. இப்ப நம்ம கேட்க போறோம்.
शङ्करि शङ्करि मधुबनि मोदित हृदये सदये महादेव सुन्दरेश प्रिये मधुमुररि पुसोदरि शानोदरि गिरिगुरुगुहव शङ्करि शङ्करि मीनाक्षी
மீனலோச்சனி பாசமோச்சனையும் கேட்டு கேட்டு அந்த வாக்கியத்தை கேட்டு அவர் தன்மயமாய் அப்படின்னு தான் சரீரத்தை விட்டு அம்பாலோட சரணத்தை அடைந்தார் அப்படின்னு இந்த அருமையான மீனாட்சி கேட்டே வரைஞ்சிட்டார். அப்புறம் மேலே வைதிக ரீதியாக அவர் தன சம்ஸ்காரம் பண்ணி அவரோட நினைவிடத்துக்காக ஞாபகத்துக்காக இப்போ எட்டயாபுரத்தில் எந்த அக்ரஹாரத்தில் தங்கினாரோ அங்கே ஒரு சமாதி மாதிரி இப்போ கட்டியிருக்கார். அதனால அந்த சமாதி மாதிரி கட்டியிருந்த அப்புறம் அங்கே நிறைய வித்வான்கள் வருஷம் வருஷம் அவருக்கு ஜெயந்தி வந்தோன்னா அவர் எப்போ அவர் திருமேனி வரைச்சாரோ அப்போ எப்போதும் உற்சவம் நடக்கும்படியாக நடப்பார் அப்படின்னு மேலே மேலே இன்னும் இதோட சரித்திரம் பூர்த்தியாகிறது. சரித்திரம் கேட்டவருக்கு எல்லாருக்கும் பக்தி உண்டாகும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து நமஸ்காரத்தை தெரிவித்து சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணேன். ஆதிபராசக்தி மாதா கீ ஜெய், சத்குரு சுவாமினா ஜெய். மேலே இப்போ மங்களத்தை கேட்டு சத்சங்கம் பூர்த்தி.
विरक्ते जय जय श्री गुरुमूर्ते श्रीशक्ति स्फूर्ते शीर्षदयामनकीर्ते सुमुहूर्ते जय श्री गुरुमूर्ते आत्मेश्वर जीव आत्मेश्वर जीव आश्रित शिष्यानुग्रह कारण प्रवृत्ते रामेश्वर जीव भेदावरण आश्रित शिष्यानुग्रह कारण प्रवृत्ते आत्मतत्त्वादि शोधन साधन सौपत्ते आरक्त श्वेतमिश्र चरण प्रवृत्ते आत्मतत्त्वादि शोधन साधन संपत्ते आरक्त श्वेतमिश्र चरण प्रवृत्ते आत्मकोटि भक्ते अनारिमायोत्पत्ते आत्मकोटि भक्ते अनारिमायोत्पत्ते आत्मानुभव सार संतृप्ते निर्मुक्ते आत्मकोटि भक्ते अनारिमायोत्पत्ते आत्मानुभव सार संतृप्ते निर्मुक्ते आत्मोदय रविचन्द्रिका सन्दीप्ते परमात्मा श्री चिदानन्दनाथ नमस्ते जय जय श्री गुरुमूर्ते आत्मोदय रविचन्द्रिका सन्दीप्ते परमात्मा श्री चिदानन्दनाथ नमस्ते जय जय श्री गुरुमूर्ते श्रीशक्ति स्फूर्ते शीर्षदयामनकीर्ते सुमुहूर्ते जय श्री गुरुमूर्ते श्री गुरुमूर्ते श्री गुरुमूर्ते
मानस गुरु रूपम भजते मानस गुरु रूपम भजते मानस गुरु श्री गुरु चरणं कृत्वा
वरणं मध्वादैकशरणं सद्गुरु रूपं भजरे स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तम् न्यायेन मार्गेण मही महिषाः गो ब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो